வீட்டில் பூஜை என்று வந்துவிட்டாலே அதனை நிச்சயமாக காலையில்தான் செய்ய வேண்டும். தினந்தோறும் காலை பொழுதில்தான் செய்ய வேண்டும், விசேஷ நாட்களை தவிர. பெருமாளினுடைய அம்சமாக ஒரு சால கிராமத்தை வச்சிருப்பா. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு ஒரு கல்லை வச்சிருப்பா, ஒரு அம்சத்தை வச்சிருப்பா. அதே மாதிரி சக்தி தேவி சாக்த வழிபாட்டிற்காக சக்தி அம்பாளுக்கு ஒரு சொரூபம் வச்சிருப்பா. அதே மாதிரி சூரியனுக்காக சௌரம்னு சொல்லிட்டு சூரியனுக்காக ஒரு உருவத்தை வைத்திருப்பார்கள். இப்படி இந்த ஐந்தையும் கலந்துதான் பஞ்சாயத்தனம்ங்கிறது. பஞ்சாமிர்தம் பண்றா, இளநீர் பண்றா, ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா பால் அபிஷேகம் பண்றா. இந்த மாதிரி என்ன வரிசை கிரமம் எங்களுக்குன்னு சொன்ன எல்லாம் எதுவுமே தேவையில்லை வீட்டை பொறுத்தவரை. ஏன்னா விக்கிரகங்கிறது வீட்டுல இவ்வளவுதான் சின்னதா தான் வச்சுக்கணும்னு சொல்றது. ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் வீட்டுல வச்சுக்கப்படாது. ரொம்ப சின்ன விக்கிரகம் தான், அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்லுவா. 2 துளசியை கிள்ளி போட்டுட்டு துளசி தீர்த்தமாக கூட நாம் அபிஷேகத்தை செய்யலாம். இது பரமேஸ்வரனுக்கு செய்தால் கூட. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னா, வீட்டில் முறையாக அபிஷேகம் செய்வது எப்படி அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அப்ப வீட்டில் முறையாக அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டாருனால், அபிஷேகம்னாலே அப்ப ஏதோ ஒரு சுவாமியினுடைய விக்கிரகத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதானே பொருள். அப்ப அந்த சுவாமியினுடைய விக்கிரகம் அல்லது ஒரு சால கிராமம்லாம் சொல்றோம் இல்லையா, சால கிராமம் இல்ல பானலிங்கம், இது போன்ற அந்த உருவங்களுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணணும், முறையாக பண்ணணும்னா அது எப்படி பண்ணணுங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இது வீட்டுல அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே, வீட்டில் பூஜை என்று வந்து விட்டாலே அதனை நிச்சயமாக காலையில்தான் செய்ய வேண்டும். தினந்தோறும் காலை பொழுதில்தான் செய்ய வேண்டும், விசேஷ நாட்களை தவிர. விசேஷ நாட்கள்ல கூட காலையில கண்டிப்பா ரெகுலரா எப்பயும் பண்ற மாதிரி பண்ணிடணும். நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பூஜை பண்ணுவேன் சார் அப்படின்னு இருந்தா, காலையிலும் அன்றைய தினம் செய்துவிட வேண்டியது. பௌர்ணமி நாளன்று மாலை பொழுதே மறுபடியும் ஸ்நானம் செய்துவிட்டு அந்த சந்திரோதயத்தை பார்த்துவிட்டு மீண்டும் ஒரு முறை பூஜையை செய்ய வேண்டியது. பௌர்ணமி பூஜைங்கிறத வச்சிருந்தா, அதை வச்சில்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் சிவராத்திரி பூஜை பண்ணுவேன், மாச சிவராத்திரிலே நான் பூஜை பண்ணுவேன் இருக்கிறவாள்லாம் அழகாக காலையிலும் தினந்தோறும் காலையில் செய்வது போல வீட்டிலே பூஜையை செய்துவிட்டு அந்த இரவு நேரத்திலும் பூஜையை செய்ய வேண்டும். இது மாத சிவராத்திரிக்கான முறை. ஆக மொத்தம் வீட்டுல அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை தினந்தோறும் காலை பொழுதில்தான் செய்ய வேண்டும். முதல்ல எழுந்து நம்மளை நாமளே சுத்தம் பண்ணிக்கணும் இல்லையா. முதல்ல நாம ஸ்நானம் பண்ணிட்டு மடியோட போய் அங்க பூஜை ரூம்ல போய் உட்காரணும். உட்கார்ந்துட்டு சுவாமி விக்கிரகங்கள்லாம் என்னென்ன விக்கிரகம் எடுத்து வச்சிருக்கோமோ, ஒரு சில பேர் பஞ்சாயத்தனம் சொல்லப்படக்கூடிய இந்த பஞ்சாயத்தன பூஜையை மட்டும் செய்வார்கள். பஞ்சாயத்தனம் அப்படின்னு சொன்னா பிரதானமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு 5 தெய்வங்களை வைத்திருப்பார்கள். சிவ அம்சமாக ஒரு பானலிங்கத்தை வச்சிருப்பா, பெருமாளினுடைய அம்சமாக ஒரு சால கிராமத்தை வச்சிருப்பா. அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு ஒரு கல்லை வச்சிருப்பா, ஒரு அம்சத்தை வச்சிருப்பா. அதே மாதிரி சக்தி தேவி சாக்த வழிபாட்டிற்காக சக்தி அம்பாளுக்கு ஒரு சொரூபம் வச்சிருப்பா. அதே மாதிரி சூரியனுக்காக சௌரம்னு சொல்லிட்டு சூரியனுக்காக ஒரு உருவத்தை வைத்திருப்பார்கள். இப்படி இந்த ஐந்தையும் கலந்துதான் பஞ்சாயத்தனம்ங்கிறது. தினந்தோறும் அந்த பஞ்சாயத்தன பூஜையை செய்து வருவார்கள். அதற்கு அபிஷேகம் அப்படிங்கிறத பண்ணுவா. இன்னும் ஒரு சில பேர் இல்லை, நான் விநாயக பெருமானுடைய விக்கிரகம் சின்னதா வச்சுட்டு இருக்கேன், இல்ல சிவலிங்கம் ஒண்ணு சின்னதா வச்சுட்டு இருக்கேன், அல்லது ஒரு பெருமாளை ஒரு சின்னதா வச்சுட்டு இருக்கேன், ஒரு கிருஷ்ணரை வச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு இருப்பா. இதற்கு முறையாக அபிஷேகம் எப்படி செய்வது அப்படின்னு சொன்னா ஒன்றும் இல்லை. முதல்ல எடுத்த உடனே ஜலம்தான். முதல்ல என்ன பண்ணணும்னா நம்முடைய அனுஷ்டானத்தை முதல்ல பண்ணிட்டு வந்திருக்கணும். காலையில ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாவந்தனாதிகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கணும். சார் நாங்கள் அந்தணர்கள் கிடையாது, எங்களுக்கு சந்தியாவந்தனம் எல்லாம் தெரியாதுன்னு சொன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலைல எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு சூரியனை கண்டு வணங்க வேண்டும். முதல்ல வெளியில போய் சூரியனை கண்டு வணங்கி விட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்து விட்டு அதனை தொடர்ந்து உள்ள வரணும். வரும்பொழுதே மடியோட ஜலத்தை பிடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட வேண்டியது. ஏன்னா ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் நான் காபி சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் அபிஷேகம் பண்றேன்னு பண்ணக்கூடாது. காலைல எழுந்த உடனே பல் துலக்கி விட்டு முதல்ல காஃபியை சாப்பிட வேண்டியது. அதுக்கப்புறம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அப்புறம் நெற்றிக்கு முதலிலே இட்டுக்கொள்ள வேண்டும். அவரவர்களுடைய சம்பிரதாயப்படி நாங்கள் திருநீர் இட்டுக்கொள்பவர்கள் சொன்னா திருநீரனை இட்டுக்கொள்ள வேண்டும், அல்லது நாங்கள் திருமண் இட்டுக்கொள்பவர்கள் சொன்னா ஊர்தோ போன்றமாக அந்த திருமண்ணை இட்டுக்கொள்ள வேண்டும். பெருமாளை வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் திருமண்ணு நாம கட்டி ஸ்ரீச்சுரம்லாம் வச்சு அதை இட்டுப்பா, அதை இட்டுக்க வேண்டியது. அல்லது நாங்கள் கோபி சந்தனம் தான் சார் எங்களுக்கு பழக்கம் சொன்ன கூட அந்த கோபி சந்தனத்தை இட்டுக்கொள்ள வேண்டியது. இந்த மாதிரி நெற்றியிலே திலகத்தோடு உட்கார வேண்டும். அந்த சின்னங்களோடு உட்கார்ந்துட்டு மடியோட ஜலத்தை பிடிச்சிட்டு உட்காந்துக்கணும். அபிஷேகம் அப்படின்னு வந்துட்டா சார் முதல்ல என்ன பண்ணணும், பால் தயிர் அபிஷேகம் வரிசையா அந்த மாதிரி அபிஷேகங்கள் ஆலயத்துல வச்சிருக்கா இல்லையா. முதல்ல ஆலயத்துல என்ன பண்ணுவா, அந்த கதம்ப பொடின்னு சொல்லப்படக்கூடிய அபிஷேகத்தோட வச்சு முதல்ல அபிஷேகம் பண்ணுவா. அதுக்கப்புறம் பால் பண்றா, அப்புறம் தயிர் பண்றா, அப்புறம் தேன் பண்றா, வரிசையா ஒவ்வொரு அபிஷேகமா பஞ்சாமிர்தம் பண்றா, இளநீர் பண்றா. ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா பால் அபிஷேகம் பண்றா. இந்த மாதிரி என்ன வரிசை கிரமம் எங்களுக்குன்னு சொன்ன
எல்லாம் எதுவுமே தேவையில்லை. வீட்டை பொறுத்தவரை வீட்டிலே தினந்தோறும் ஒரு பூஜையை செய்து வருகிறோம். ஒரு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முதல் அபிஷேகம் சொன்ன வெறும்னு ஜலத்தை விட்டாலே போருமானது. அந்த தீர்த்தம் என்பதுதான் வெறும் சுத்தமான நீர் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம பூமியிலேருந்து ஒரு போர் போட்டிருக்கோம் நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னா அந்த போரை போட்டு மேலே டேங்குக்கு போறதுக்கு முன்னாடி நேரடியாக ஒரு கனெக்ஷன் வச்சிருப்போம்ல, மோட்டரை போட்டு நேரடியாக ஒரு கனெக்ஷன் வருதுன்னா அதுல அந்த ஜலத்தை பிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணாலே போருமானது. வேண்டுமானாலும் ஒரு சிறப்பம்சம்ங்கிறதுனால கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளரோ இல்லை ஒரு 1/2 டம்ளரோ பால் கூட வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் பசும்பால் கிடைக்கிறது, எங்களுக்கு பசும்பால் தான் கொண்டு வந்து ஊத்துறான்னு சொன்னா அந்த பசும்பாலை கொண்டு கூட அபிஷேகத்தினை செய்து விடலாம். திரும்ப மறுபடியும் ஒரு தடவை அந்த ஜலத்தையே ஊற்ற வேண்டியது. ஒரு உத்தரணி ஜலம், ஏன்னா விக்கிரகங்கிறது வீட்டில் இவ்வளவுதான் சின்னதாக தான் வச்சுக்கணும்னு சொல்றது. ரொம்ப பெரிய விக்கிரகம்லாம் வீட்டில் வச்சுக்கப்படாது. ரொம்ப சின்ன விக்கிரகம் தான், அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்லுவா. அந்த அங்குஷ்ட மாத்திரத்திற்கு இந்த அளவுக்கு தான் சின்னதா ஒரு விக்கிரகத்தை தான் வச்சிருக்க போறோம். 2 உத்தரணி ஜலத்தை விடணும், அதுக்கப்புறம் 2 உத்தரணி பாலை விட்டுட்டு மறுபடியும் 2 உத்தரணி ஜலத்தை விட்டு தொடச்சிட வேண்டியது. தொடச்சிட்டு அதுக்கு லேசா சந்தனத்தை வைக்க வேண்டியது. சந்தனம் குங்குமத்தை வச்சு அழகா ஒரே ஒரு புஷ்பத்தை வச்சு போட்டு நமஸ்காரம் பண்ணாலே போதும். வேற ஒன்றும் சிறப்பான அபிஷேகங்கள்லாம் வரிசையா நான் பால், தயிர், தேன், இளநீ, பஞ்சாமிர்தம் இத்தனை அபிஷேகங்களும் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எதுவுமே அவசியமே இல்லை. வீட்டிலே செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு வெறும் தீர்த்தம் மட்டுமே போதுமானது. அதோட அந்த தீர்த்தம் நமக்கு சுத்தப்படணும்னு நினைச்சோம்னா அந்த தீர்த்தத்துல 2 துளசியை வேணா கிள்ளி போட்டுக்கலாம். 2 துளசியை கிள்ளி போட்டுட்டு துளசி தீர்த்தமாக கூட நாம் அபிஷேகத்தை செய்யலாம். அது பரமேஸ்வரனுக்கு செய்தால் கூட அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதோட 2 வெட்டி வேர் கூட கலந்து போட்டுக்கலாம். ஆனா அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை இல்லையா, சின்னதா பண்ண போறோம்னு இந்த பஞ்சபாத்திர உத்தரணி ஜலம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த உத்தரணியாலே 2 உத்தரணி ஜலத்தை அபிஷேகம் பண்ணிட்டு 2 உத்தரணி பாலை பண்ணிட்டு மறுபடியும் 2 உத்தரணி ஜலத்தை பண்ணிட்டு அழகா அதை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைத்தாலே போதுமானது. இறைவன் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் ஸ்ரத்தையுடன் கூடிய பக்தியை மட்டும்தான். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.